நாமெல்லாம் நம்முடைய கெரியரில் முன்னேறுவதற்கு பல விதமான திறமைகள், பல விதமான இன்ட்ரிகேட் ஸ்கில்ஸ், அது சாஃப்ட் ஸ்கில்னு சொல்கிறோம், ஹார்ட் ஸ்கில்னு சொல்கிறோம், நம்முடைய டொமைன் எக்ஸ்பர்டீஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் மனதில் நிறுத்தி இருக்க வேண்டும். இது வந்து கெரியருடைய ஆரம்பத்தில் மட்டுமல்ல, கெரியருடைய முடிவு வரை, அதாவது நாம் 20 வயதிலிருந்து 55, 60 வயது வரை பணி செய்யும் பொழுது நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டுங்கிற விஷயத்தை நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குறிப்பாக நம் நாட்டினுடைய பாகத்திலே யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம். பிற மாநிலங்கள் அல்லது வட மாநிலங்களோடு கம்பேர் பண்ணாமல் பார்த்தோம்னாக்க இன்றைக்கு நம்மிடையே அல்லது நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். பெருவாரியாக இதைத்தான் எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லி கம்பெனி சொல்கிறாங்க. எம்ப்ளாயபிலிட்டினா என்னன்னாக்கா வந்து 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் வந்து எத்தனை பேர் வேலைக்கு எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதாவது கல்லூரி முடிந்து எந்த கோர்ஸ் வேணால் படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிடெக் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இவர்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போகும்பொழுது யாரை வந்து வேலைக்கு ஈஸியாக எடுக்க முடியும்னு பார்த்தோம்னாக்க அந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த எம்ப்ளாயபிலிட்டி குறைவாக இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னாக்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோம், கிராமங்கள்லேருந்து வர்றோம், அரசு பள்ளியிலேருந்து படித்து வருகிறோம், தனியார் பள்ளிகளில் வந்து சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிறவங்க இருக்காங்க. எங்கு படித்தாலுமே அடிப்படையிலே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்து கொள்வதற்கு நாம் வழி தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம், யூடியூப்பில், இன்டர்நெட்டில் வந்து நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது, பெய்ட் கோர்சஸ் இருக்கிறது. எப்படி நாம் திறம்பட பேசுவது, எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, எப்படி நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், த வே வி ஸ்பீக், நம்மளோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, இப்படியாக நூற்றுக்கணக்கான வழிகள் வந்து நாமே உயர்த்தி கொள்வதற்கு இருக்கின்றன. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா உறுதியாக நமக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு மிக அதிகம் என்பது மட்டுமல்ல, கெரியருடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே வந்து நம்ம மென்மேலும் வளருவதற்கு, நம் உயர்ந்த பதவிகளை அடைவதற்கு, ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு, ஆன்சைட் போவதற்கு, இப்படி பல விஷயங்களுக்குமே வந்து ஃபண்டமெண்டல் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ஓவர் ரேட்டட், அது ரொம்ப முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து என்னுடைய டொமைன் எக்ஸ்பர்டீஸ் போதும்னு சொல்லுவாங்க. அது முற்றிலுமாக ஒரு பொய்யான விஷயம். என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கிறேன். நூற்றுக்கணக்கான கேண்டிடேட்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சீனியர் லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், சிஓ பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷராக பிளேஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டேஜில் எந்த லெவலில் எடுத்தாலுமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடென்ஸ், அசர்ட்டிவ்னஸ், பாடி லாங்குவேஜ் இது போன்ற விஷயங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்புங்கிறது பிறர் தட்டி பறிப்பதற்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். குறிப்பாக நம் நாட்டினுடைய இந்த பாகத்திலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்.